அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நவம்பர் 28, 2024 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ்லேருந்து கொஞ்சம் பேஜஸ் பொலிட்டிக்கல் ஜென்ரல் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக நீங்கள் இம்பார்ட்டன் நியூஸ்க்குள்ள போயிடலாம். உலக நாடுகளுடன் டாலருக்கு பதிலாக ரூபாயில் வர்த்தகம் மத்திய வர்த்தகத்துறையின் கூடுதல் செயலர் விமலானந்த் தெரிவிச்சிருக்காரு. உலக நாடுகளுடன் அமெரிக்க டாலருக்கு பதிலாக இந்திய ரூபாயில் வர்த்தகம் மேற்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை கூடுதல் செயலர் விமலானந்த் தெரிவிச்சிருக்காரு. அவர் பேர் பார்த்துக்கோங்க, விமலானந்த். இந்திய பொறியியல் ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில் சார்பில் சர்வதேச இயந்திர கண்காட்சியின் தொடக்க விழா சென்னையில் நந்தம்பாக்கத்தில் நடைபெற்றது. அப்போது இந்த கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அவர் பேர் பார்த்துக்கோங்க, என்ன நியூஸ்ன்றதையும் பார்த்துக்கோங்க. அடுத்ததான் இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். நாட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்ததே ஓட்டாரை ஒட்டிக்கொள்ளல், பகைவராக உள்ளவரை பொருந்துமாறு சேர்த்து கொள்ளல், நண்பருக்கு உதவியானவற்றை செய்தலை விட விரைந்து செய்யத்தக்கதாகும்னு வினை செயல்வகைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக கிறித்துவத்துக்கு மதம் மாறிய பெண்ணுக்கு பட்டியலின சான்றிதழ் வழங்க மறுத்த தீர்ப்பை உறுதி செய்தது உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க. கிறித்துவராக மதம் மாறிய பின்னர் வேலைக்காக இந்து பட்டியலின அதாவது ஷெட்யூல்டு கேஸ்ட் எஸ்சின்னு சொல்லுவாங்களா, அந்த ஜாதி சான்றிதழ் கோரிய பெண்ணுக்கு சான்றிதழ் வழங்க மறுத்த சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் புதன்கிழமை உறுதி செய்து உத்தரவிட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இது நம்ம பொலிட்டிக்கலாக இல்லை கேஸ்ட் ரீதியாக எதுவும் பார்க்காம ஜஸ்ட் என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இந்த மாதிரி தீர்ப்பு வழங்குறது சம்மந்தமாக கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த தீர்ப்பு என்னன்ற மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கிறவங்க இதோட இமேஜ் வந்து நம்ம டெலிகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் சேனலையும் இருக்குது, ஃபுல்லாக வாசிச்சு பாருங்கள். என்னென்ன தீர்ப்பு எது சம்மந்தமாக உச்சநீதிமன்றம் கொடுத்தாங்க நம்ம ரெகுலராக சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஒரு இப்போ அடிப்படையில் தான் இந்த நியூஸையும் வாசிச்சிருக்கோம். அதை பற்றி எலாபரேட்டாக வேணும்னா இதோட எக்ஸாக்ட் இமேஜ் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் இருக்குது, அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக மணிக்கு 280 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் அதிவேக ரயில்களை தயாரிக்கும் ஐசிஎஃப். மணிக்கு 280 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் திறன் கொண்ட அதிவேக ரயிலை சென்னையில் உள்ள ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தயாரிப்பு ஆலை, இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், ஐசிஎஃப் தயாரித்து வருவதாக நாடாளுமன்றத்தில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பார்த்துக்கோங்க ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் புதன்கிழமை தெரிவித்தார். மக்களவையில் இது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு ரயில்வே அமைச்சர் எழுத்துப்பூர்வமாக புதன்கிழமை அளித்த பதில் கூறியிருப்பதில் முழுமையாக போட்டிருக்காங்க. நம்ம நோட் பண்ண வேண்டியது 280 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிற அளவுக்கு ட்ரெயினை கூட தயாரிச்சுட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் பேரே அஸ்வினி வைஷ்ணவ், ரயில்வே துறை அமைச்சர். ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டர் வெர்ஷன் தான் 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது, வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேடம் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.